குடும்பத்தினரால் நன்றியறிதல் திருப்பலியாகவும், சிஜே வின்சென்ட் ராஜ், ரோசி வின்சென்ட் நன்றியறிதலாகவும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், டெனிசன் ஜான்சி கவிதா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், கிறிஸ்டினா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், கிளாரா தங்கப்பன் வில்சன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பிரேமா குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், யூஜின் மாசி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், மாசி வால்சன் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், ஹில்டா கிறிஸ்டி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், கேரளின் மேரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், எம்.கே. சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், எஃப். மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், பன்னீர் ஆடியோ நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் குடும்ப நலனுக்காகவும், ஜான் ஆண்டனி உடல் நலம் மற்றும் பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும், ஆண்டனி கிறிஸ்டபர் பிலோ குடும்பத்தினருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஜான் பர்னட் நாளைக்கு தலையில் ஸ்கேன் எடுக்க இருக்கின்றார். எனவே இறைவன் அவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு நலமளிக்க வேண்டும் என்றும், டைட்டஸ் சகாயிட்டா நல்ல உடல் நலம் பெற வேண்டும் என்றும், லில்லி ஆசீர்வாதம் உணவு உட்கொள்ள முடியாமல் அவதிப்படுகின்றார், அவருடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றும், இறந்த சி.கே. ஜேக்கப், மேரி ஜேக்கப், சி.ஜே. சேவியர், சாண்டி மேத்யூ, மேரி ரோஸ்லின் பீட்டர், நித்யநாதன் பன்னீர், இறந்த 7ஆம் ஆண்டு நினைவு கூறும் ஜோசப் சேவியர், செபாஸ்டின், ரீட்டா செபாஸ்டின், ரேப்பல், தெரேசா ரேப்பல், முத்தையம்மாள், சகாயராஜ், கார்மல் மேரி, ஜெய்தாஸ் அமல்ஸ், ஜோசப் ராஜ், ஆக்னஸ் ரிபெல்லோ, பிரான்சினா ரிபெல்லோ இவருடைய குடும்பங்களில் மரித்தவர்கள், ஓகே மார்க்ஸ், அந்தோனி அம்மாள் இவருடைய குடும்பங்களிலே இறந்தவர்கள், இவருடைய ஆண்மையிலே பாத்திக்காகவும் இந்த திருப்பலியானது அர்ப்பணிக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பெடுத்திலே நாமும் அர்ப்பணித்து அவர்களுக்காகவும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் அருளை இறைச்சுவோம். இந்த கருத்துக்களோடு 102வது நாளாக இன்று நமக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை விவசாயிகளுக்காகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே விவசாயிகளுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களில் நம்மால் போராடும் இந்த விவசாயிகளுக்காக பரிந்துரையாக ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தை கட்டாயம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 102 நாள் வெயிலிலும் மழையிலும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நம்மால் கட்டாயம் முடியும். நற்கருணை சந்திக்கிற பொழுது, ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது, நீங்கள் உங்களுடைய தவ முயற்சிகள் செய்கிற பொழுது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்திற்காக, அவருடைய குடும்பங்களுக்காக கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணான் நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனசான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்க பெற்றது. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமுக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன்.
என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் காத்திரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலை செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் திருச்சற்றம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கிறது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. அவை பொன்னினும் பசும் பொன்னினும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேனடி நின்று சிந்தும் தேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. 2ஆம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைகள், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 22 - 25 முடிய. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அருள் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியே பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடைமையாயிருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாயிருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது, மனித வலிமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையை காப்பது
மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து போங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரையும் பற்றி தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது இறைவார்த்தை இந்த நாள் முழுவதுமாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, என்னோடு இந்த 3 சகோதரர்கள் இங்கே இருக்கிறாங்க. சகோதரர் ஃபாத்திராஜ், சகோதரர் ஆண்டனி ராஜா, தமிழினியன். இந்த 2 சகோதரர்களுக்கு இந்த கானா தியான இல்லம், தருமபுரி மறை மாவட்டத்தினுடைய தியான இல்லம் ஆண்டவர் விரும்புகின்ற விதமாய் கட்டி எழும்பக்கூடிய இந்த பணிகளில் இவர்கள் எனக்கு தோழமை கொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடந்த 3வது வெள்ளிக்கிழமை மறை மாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் மைஸ் அவர்கள் வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை வழிநடத்த அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அன்பார்ந்தவர்களே, இறை மக்கள் இந்த இடத்திலே வருகின்ற பொழுது இது தொடக்க நிலையில் இருக்கிறது. 2 ஆண்டுகள், இந்த 3ஆம் ஆண்டு கொரோனா நோய் தொற்று 3 ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஒவ்வொன்றாக ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமாக அதை நாம் வழிநடத்தி வருகிறோம். எல்லாம் இறைவனுடைய பராமரிப்பை நம்பி. பிரியமானவர்களே, ஆயிரவர்கள் வருவதற்கு முன்பாக கழிவறை கட்டக்கூடிய ஒரு முயற்சி. அப்போ என்னுடைய இன்ஜினியர் ஒரு திருமணமாகாத இளம் சகோதரன், அவன் தான் அதை கட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னான், ஃபாதர், நம்ம கணக்கெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 1000 வருவதற்கு முன்பாக இந்த கழிவறை கட்டுவதற்கு டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ் ஏன்னா மக்களுக்கு கட்டாயம் அது தேவை. அதை கட்டுவதற்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்கணும். ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தா நான் முயற்சி செய்கிறேன். எவ்வளோ வேகமாக நம்ம கட்ட முடியுமோ அவ்வளோ நான் முயற்சி செய்கிறேன். நோய் தொற்று காலம். இந்த நாட்களிலே நன்கொடையாளர்களை அணுக வேண்டும் என்று சொன்னால் 1 முறைக்கு 10 முறை யோசிக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. நாங்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்களுடைய நற்கருணை பிரசன்னம் முன்பாக அமர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். ஒரு திருப்பலி நிறைவேற்றுவதற்காக வேளாங்கண்ணி ஆரோக்கியனுடைய திருத்தலத்திற்கு சென்று அந்த திருப்பலி நிறைவேற்றுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் நம்ம வேளாங்கண்ணி ஆரோக்கியனுடைய அந்த மெயின், நம்ம 6 மணிக்கு ஜெயா ப்ளஸ் சேனலில் ஒளிபரப்பு செய்கிறாங்களோ அந்த இடம். அப்போ அந்த இடத்துல போயிட்டு ஆரோக்கிய வழியாக ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவரை உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தி எங்களை கருவியாக பயன்படுத்தும். இதுபோல் நான் ஞாயிற்றுக்கிழமை பூச வைக்கிறேன், திங்கட்கிழமை நான் ரிட்ரீட் சென்டர் போகணும். இதுபோல் ஒரு தேவை இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ஏற்பாடு செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆரோக்கியனிடம் தன்னுடைய பரிந்துரையை கேட்டுவிட்டு வெளியில் வர்றேன். ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஃபாதர் நீங்கள் ரிட்ரீட் சென்டரில் இருக்கிறீங்களா? இப்போ நான் சொன்னேன், இல்லை நான் அதுபோல் வெளியில் இருக்கேன், லேட் நைட் ஆகும் நான் வர்றதுக்கு, நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். அப்படிங்களா, சரி ஃபாதர் நான் காலையில் வரேன். பிரியமானவர்களே, நைட்டு அங்கேருந்து நாங்கள் புறப்படுகிறோம். ஒரு 2-3 மணிக்கு நான் தியான இல்லத்துக்கு செல்கிறேன். தூங்க எந்திரிக்கிறேன். காலையில் ஒரு 6:30 மணிக்கு என்னுடைய கதவு தட்டுறாங்க. கதவை தட்டி, ஃபாதர் இது போல் நாங்கள் வேலைக்கு போகிறோம், அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம். எங்களுடைய மனசுக்குள்ளார ஒரு இன்ஸ்பிரேஷன், தியான இல்லத்திற்காக உதவி செய்ய வேண்டும் என்று. சரி, ஓகே, நல்லது. உங்களுடைய பெயரை நம்ம அறிவிப்பு கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம் ஃபாதர். ஒரு கவர் கொடுத்தாங்க. பிரியமானவர்கள், அதை எடுத்துகிட்டு போய் நற்கருணை அவருடைய சமூகத்தில் வச்சு பிரித்து பார்க்குறேன். 50,000 ரூபாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேக நபர்கள் இந்த 3 நாட்களாக என்னிடத்துல வந்து, ஃபாதர் என்னுடைய மகளுக்காக ஜெபிங்க, என்னுடைய கணவருக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்க. சகோதரர் ஃபாத்திராஜுடைய வேர்ஷன் நான் சொல்லணும்னா, நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதற்கு தான் ஆண்டவர் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்க என்ன செய்றீங்க? அவர் இப்படிதான் சொல்லுவார், மூஞ்சி மேலே குத்துவேன். ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தா, சகோதர சகோதரிகளா இருந்தா மூஞ்சி மேலே குத்துவேன். நீ போய் உட்கார நற்கருணை முன்னாடி, உனக்கு என்ன வேணுமோ நீ போய் கேளு. உயிரோடு இருக்கக்கூடிய அங்கதானே இருக்காரு. உனக்காக நான் பரிந்துரை செய்கிறேன், கட்டாயம் நான் செய்கிறேன். நீ என்ன பண்ற? யாரையும் நான் காயப்படுத்தல. அன்பான சகோதர சகோதரிகளே, என்னையும் நான் பரிசோதனை செய்து பார்க்கிறேன். இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே திருப்பாடல் 121 நமக்கு தெரியும் இல்லைங்களா? திருப்பாடல் 121 முதல் வசனம் என்ன? மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே வரும். அந்த ஆண்டவர் எங்க இருக்காரு? நற்கருணையில இருக்காரு, திருப்பலியில இருக்காரு. அப்புறம் அவரை விட்டுட்டு நீங்க ஏன் சபசபையா ஓடுறீங்க? அவரை விட்டுட்டு நீங்க ஏன் மந்திரவாதியை நோக்கி ஓடுறீங்க? அவரை விட்டுட்டு நீங்க ஏன் இங்க அங்க ஓடிட்டு இருக்கிறீங்க? பிரியமானவர்களே, இந்த செய்தியை எங்களுக்கு கத்துக் கொடுத்தவர் யார் தெரியுங்களா? நம்ம மண்ணின் மைந்தர், உங்க மண்ணின் மைந்தர், அயனாவரம் மண்ணின் மைந்தர், அருட்பணியாளர் சேவியர் இருதயராஜ், ரட்சகர் சபை, எல்லா இடத்துலயும் நாங்க சொல்லுவாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப எனக்கு ஒரு சில நேரங்கள்ல இன்னைக்கு சகோதரரும் என்கிட்ட வந்து அதை வலியுறுத்தினாரு. எல்லா இடங்களிலும் நாங்கள் இந்த செய்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் திவ்ய நற்கருணை வாங்க வரும்போது, நற்கருணை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் வரும். திவ்ய நற்கருணை நம்ம வாங்க வர்றோம். இப்போ தாய் திருச்சபை வந்து நீங்கள் கரங்களில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வாங்குங்க, ரைட் ஹேண்டில் வந்து இயேசுனுடைய திருவுடலை விசுவாசத்தோடு உங்களுடைய நாவில நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சில பேர் பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரி தான். இப்படி அன்பானவர்களே, என்ன சொல்றதுனே தெரியல. அந்த நேரத்தில் திவ்ய நற்கருணை கொடுக்க இப்படி இப்படி பிடிக்க வர்றாங்க. திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் போது எங்க நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய, அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல இன்னுமே ஒருவேளை எனக்கு அந்த விசுவாசத்திலே குறைபாடு இருக்கிறதோ, நம்பிக்கையில் குறைபாடு இருக்கிறதோ, நான் யாரை பெறுவதற்காக வருகிறேன்? சர்வத்தையும் படைத்தவர் சர்வ சாதாரணமா நமக்கு கிடைக்கிறதுனால அவர் ரொம்ப சீப்பா நம்ம எடுத்துட்டோமோ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரியமான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு மணிக்கணக்கில் நம்ம வந்து ஒரு அருட் தந்தையோ, ஒரு அபிஷேகமிக்க அருட் சகோதரரோ, ஒரு சகோதரியோ அவங்களுடைய ஃபோனை அடிச்சு நம்ம பார்க்குறோம். அவங்க ஃபோன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. சாதாரணமா அவங்களுக்கு உயிரோடு வாழக்கூடிய கடவுள், நீங்கள் விசுவாசிக்கக்கூடியவர், நீங்கள் நம்பக்கூடியவர், நான் நம்பக்கூடியவர், இந்த நற்கருணை பிரசன்னத்தில் தானே இருக்கிறாரு. ஏன் நம்முடைய மனசுக்குள்ள அவர்கிட்ட போய் உட்காரணுன்ற எண்ணம் வரமாட்டது? ஒரு 1/2 மணி நேரம்
நம்முடைய வாழ்க்கையில நம்மளால திருட முடியல பாருங்க. we don't have time to steal. எதுக்கும் நேரத்தை திருடுறோம். சும்மா அப்படி மொபைல் வச்சோம்னா எவ்வளவு நேரம் அதுல செலவழிக்கிறோம்னே தெரியல. ஒரு முறை நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒரு நாளைக்கு இந்த தவ காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் உங்கள் மொபைல் போனை நீங்க பயன்படுத்துறீங்க. செல்போன், டிவி எல்லாம் போயிடுச்சு, கம்ப்யூட்டர் எல்லாம் போயிடுச்சு, மொபைல் போன் குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ எனக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த உயிரோடு வாழக்கூடிய தெய்வத்திடம், அப்ப எங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லார்ட்டையுமே நாங்க சொல்றது, அம்மா ஃபாதர் நாங்க எப்படி ஜெபிக்கணும்? ஒன்னும் இல்ல, எங்க கிட்ட எப்படி சொல்கிறீர்களோ அதே ஃபீலிங்கோட அவர்கிட்ட போய் சொல்லுங்க. கேள்வி கேட்கணுமா கேளுங்க, சண்டை போடணுமா போடுங்க, சந்தோஷமா நன்றி சொல்லணுமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க. 10 பேருக்கு நான் சுகத்தை கொடுத்தனே, ஒருத்தன் தான் வந்திருக்கான், மிச்சம் 9 பேர் எங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 10 பேருக்கு சுகத்தை கொடுத்தனே, 9 பேர் எங்க போனான்? ஒருத்தன் தான் வந்திருக்கான். இந்த ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு ஒருத்தன் தான் வந்திருக்கான், 9 பேர் எங்க? காத்துக்கிட்டு இருக்காரு 24 hours நமக்கா. பிரியமான சகோதர சகோதரி, ஒருவேளை பங்குசாமியார் எங்களை, நான் சொல்கிறேன், நிர்வாக காரணங்களுக்காக காலை 10 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நாங்கள் ஒரு டைம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உணவு, ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எங்களுக்கு. அவர் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிறாரா? 24 hours உங்களுக்காக எனக்காக காத்துட்டு தான் இருக்காரு. நோ ரெஸ்ட். எதுக்கு? நம்மளை ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு. என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போரோடு நான் இணைந்திருக்கிறேன், அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். எங்களை மூடி கரங்களை குவித்து இதோ இந்த திருப்பலிக்குள்ள நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்களே, அன்னை தெரேசா நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் குறையை பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், குறையை பார்க்க விரும்புகிறேன்னா எல்லாரிடமே குறைகள் உண்டு, குறைகள் இல்லாத ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். ஆகவே இந்த நேரத்துல நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். திருப்பலி, எத்தனை திருப்பலில பங்கெடுத்திருப்போம்? எத்தனை முறை நமக்கு வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுருக்கும்? உங்கள் எல்லாருடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைக்கும் காணா தியான இல்லத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை பரிந்துரை ஜெபம் இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் உங்களுடைய கடமை, நீங்கள் அவருக்கு முன்பாக அமர்ந்து பேசுங்க, அவர் பேசுறதை கேளுங்க. எனக்கு உள்ளுணர்வை அவர் கொடுக்கிறார், உங்களுக்கும் கட்டாயம் கொடுப்பார். அவரோட அமர்கின்ற பொழுது நீங்கள் கட்டாயம் அவர் பேசுவதை கேட்க முடியும். இந்த ஒரு உணர்வோடு இந்த காணிக்கை பாடலிலே நாம் கலந்து கொள்வோம். சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாய் இரத்தமாய் நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவுக்கு வலிமையும் ஆற்றலும் கொடுக்கட்டும். பிரியமானவர்களே, இந்த தியானத்திற்கென்று நாம் தனியாக இந்த காணிக்கையும் எடுக்கவில்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. ஆகவே இப்பொழுது எடுக்கப்படுகின்ற இந்த காணிக்கையிலே உங்களுடைய தாராள உள்ளத்தோடு அதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். பலியாகவே, ஜீவ பலியாகவே, பலியாகவே, ஜீவ பலியாகவே, உள்ளதெல்லாம் அவரின் பாதம் விரும்பி நான் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன். தன்னை தந்த தேவனுக்கு என்னை தருகிறேன், தரணியாளும் நாதனுக்கு இதயம் தருகிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தம் திருப்பெயர் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் தமது கையேற்ற இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இந்த பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இதோ இந்த மாலை பொழுதில் எங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்த உமது அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களையும், எங்கள் பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்தவராக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அனைத்து தேவைகளையும் ஏற்று ஆசீர்வதித்து அவற்றை அளித்து எங்களுடைய வாழ்வை நலமுள்ளதாக வளமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று செபிக்கின்றோம். இந்த 3 நாட்களை எங்களுக்கு பயனுள்ள நாட்களாக அமைத்து தந்த எங்கள் அன்பிற்குரிய அருள் தந்தை அற்புதராஜ் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது அருளை, உமது வார்த்தையை அவர்கள் வழியாக எங்களுக்கு எடுத்து இயம்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவர்களை உமது அருளால் நிரப்பியருளும். உம்முடைய தூய ஆவியாருடைய வல்லமை கொடுத்து அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம், அவர்கள் பணி செய்கின்ற இடங்களிலே உமது அருளையும் ஆசிரியும் இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து அவர்கள் அனைவரையும் உம்பால் கொண்டு வர அவர்களுக்கு தேவையான அருளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பான விதத்தில் ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற தர்மராஜ் குடும்பத்தினரையும், சிஜே வின்சென்ட் ராஜ், ரோசி வின்சென்ட் குடும்பத்தினரையும், நிர்மலா பன்னீர் குடும்பத்தையும், டென்னிசன் ஜான்சி கவிதா குடும்பத்தினரையும், கிறிஸ்டி ரெஜினா கிறிஸ்டினா குடும்பத்தினரையும், கிளாரா தங்கப்பன் வில்சன் குடும்பத்தினரையும், பிரேமா குடும்பத்தினரையும், யூஜின் மாசி குடும்பத்தினரையும், மாசி வால்சன் குடும்பத்தினரையும், ஹில்டா கிறிஸ்டி குடும்பத்தினரையும், கேரளின் மேரி குடும்பத்தினரையும், எம்.கே. சுரேந்தர் தங்கராஜ், மரிய கேரளின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபெல்லோ குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய நன்றியறிதலை ஏற்று தொடர்ந்து உமது அருளால் அவர்களை காத்து வழி நடத்தியருளும். தன்னுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுகின்ற பன்னீர் ஆடியோ நிறுவனத்தையும் அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் குடும்பங்களையும், ஜான் ஆண்டனி உடல் நலம் பெற வேண்டும் என்று, பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற அவருடைய மன்றாட்டை ஏற்று அவருக்கு நலம் அருள வேண்டும் என்றும், ஆண்டனி கிறிஸ்டபர் பிலோ குடும்பத்தினருடைய சிறப்பு கருத்துக்களை நீர் ஏற்று ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்திற்கு அருளை நீர் கொடுக்க வேண்டும் என்றும், ஜான் பெர்னட் அவர்களுக்கு நல்ல உடல் நலனை கொடுக்க வேண்டும் என்றும், டைட்டஸ் சகாயிட்டா உடல் நலம் அருள வேண்டும் என்றும், லில்லி ஆசீர்வாதம் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்து அவர் நலமோடு வாழ வேண்டும் என்றும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். இவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று இவர்களை ஆசீர்வதித்தருளும். நீர் உலகிலிருந்து மனம் அழைத்துக் கொண்ட சி.கே. ஜேக்கப், மேரி ஜேக்கப், சி.ஜே. சேவியர், சாண்டி மேத்யூ, மேரி ரோஸ்லின் பீட்டர், நித்யநாதன் பன்னீர், ஜோசப் சேவியர், செபாஸ்டின், ரீட்டா செபாஸ்டின், ரேஃபல், த்ரேசா ரேஃபல், முத்தையம்மாள், சகாயராஜ், காமல் மேரி, ஜெய்தாஸ் அமல்ஸ், ஜோசப் ராஜ், ஆக்னஸ் ரிபல்லோ, பிரான்சினா ரிபல்லோ இவருடைய குடும்பங்களில் இறந்தவர்கள், ஓகே மார்க்ஸ், அந்தோனியம்மாள் குடும்பங்களில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து அந்த திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பல் எல்லா புகழும் மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களுக்கு வராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் அரியணையில் வல்லமையோடு வீற்றிருக்கிற ஆண்டவர் இந்த நற்கருணை பிரசன்னத்தில்
நம் உடல் உள்ள ஆன்மாக்களுக்கு ஆசிரை கொடுக்க உங்களையும் என்னையும் இந்த விருந்திற்கு அழைக்கிறார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவன் திருவுடல் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவன் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஞாயிறு அறிவிப்புகள். 7/3/2021 ஞாயிறு தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. 12/3/2021 வெள்ளி தவக்காலத்தின் 4ஆம் வெள்ளிக்கிழமை. மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழ் சிலுவை பாதையும் திருப்பலியும் பள்ளி வளாகத்தில் நடைபெறும். நம் திருத்தல ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியை ஜூன் மாதம் முதல் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே இப்பணி இறைவனால் வழிநடத்தப்பட சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய தாராள பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் கொடுப்போம். வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காணிக்கை பவனியின் போது செங்கற்களை காணிக்கையாக கொடுத்து நம் பங்களிப்பை அதிகப்படுத்துவோம். 14/3/2021 அடுத்த ஞாயிறு தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு அன்று நம் பங்கிலுள்ள இளைஞர்களுக்கான தியானம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் கண்டிப்பாக இத்தியானத்தில் பங்கேற்க வேண்டும் என
பங்கு தந்தை கேட்டுக்கொள்கிறார். தியானத்தின் முடிவில் திருப்பலி நடைபெறும். மதிய உணவும் வழங்கப்படும். நம் பங்கிலுள்ள குடும்பங்களுக்கான புதிய குடும்ப அட்டை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. திருமணமானவர்கள் தன் தனி குடும்ப அட்டை பெறுவது அவசியமாகிறது. எனவே கூட்டாக அனைவருடைய பெயர்களும் ஒரே குடும்ப அட்டையில் இருப்பின் அவர்கள் உடனடியாக பங்கு தந்தையை சந்தித்து அதை சரி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இவ்வாண்டு மே மாதம் 23ஆம் தேதி நமது பங்கில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு புதுநன்மை அருள் அடையாளம் வழங்கப்படும். இவ் அருள் அடையாளத்தை பெற தகுதியுள்ள 10 வயது நிரம்பியவர்கள் தங்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யவும். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் தயாரிப்பு வகுப்புகள் தொடங்கும். தயாரிப்பு வகுப்புகளில் எல்லா நாட்களிலும் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே புதுநன்மை வழங்கப்படும். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 23,694. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் நன்றி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் நம்முடைய பங்கிற்கு ஆசீர்வாதமான நாட்களாக அமைந்திருந்தன என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. அருட்தந்தை அற்புதராஜ் பார்ப்பதற்கு எளிமையான மனிதர். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. கண்டிப்பாக மிக மிக காரத்தோடு இந்த 3 நாட்களும் மிக அருமையாக இந்த தியானத்தை தந்தை அவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார். இயேசுவின் தூய ரத்தம் நமக்கு எந்த அளவுக்கு விடுதலை கொடுக்கின்ற சக்தியாக இருக்கின்றது, நம்மை தூய்மைப்படுத்துகின்றது என்பதை மையமாக கொண்டு இந்த 3 நாட்களும் இதற்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா, இவ்வளவு விஷயங்களை பேச முடியுமா? வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை இப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது. இதை வைத்து இவ்வளவு நீளமான ஒரு சிலுவை பாதை நடத்த முடியுமா என்று சொல்லி அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் மிக மிக ஊன்றியவராக தந்தை அவர்கள் திகழ்கின்றார். நேற்றும் இன்றும் மிக அருமையாக நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு, இயேசுவின் தூய்மையான இரத்தத்தினால் நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்திருக்கின்றார். இதன் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய பங்கிற்கும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களுக்கு பங்கினுடைய அருள் பணியாளர்கள், பங்கு பேரவை, பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. என்றால் நாம் எதிர்பார்த்த இந்த தவக்கால தியானம் கடந்த ஆண்டே தந்தை அவர்களை நான் அழைத்திருந்தேன், வர முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனால் நான் சொன்னேன், போன வருஷம் வர முடியல, ஆகவே இந்த வருஷம் கண்டிப்பா நீங்களே தான் வரணும் அப்படின்னு சொன்னேன் நான். ஏனென்றால் அவரை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவர் குரு முன்பிருந்தே நான் தருமபுரியில் தான் இருந்தேன். ஆகவே குரு பட்டம் பெற்றதிலிருந்து அவரை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் செய்கின்ற பணிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே தந்தை அவர்கள் இந்த தவக்கால தியானத்தை சிறப்பாக நம்முடைய பங்கிலே செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததனால்தான் தந்தை அவர்களை நான் அழைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவரை நான் அழைத்தேன். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்புக்கு எல்லளவும் குறையில்லாமல் மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கின்றார். பல பேர் வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், மிக மிக அருமையான ஒரு தியானமாக, எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள ஒன்றாக, அருமையான கருத்துக்களை மிக அழகாக இறைவனோடு நாங்கள் இன்னும் இணைவதற்கு மிகச் சிறப்பாக எங்களை ஜெபத்திலே வழிநடத்தி இருக்கின்றார். அவருடைய சிந்தனை தெளிவான சிந்தனை, அவருடைய வார்த்தைகள் வலிமையுள்ள வார்த்தைகளாக வந்து அமைந்தன என்பது நமக்கு தெரியும். எனவே இறை வல்லமையோடு தூய் ஆவியாரின் துணையோடு தந்தை அவர்கள் இந்த தியானத்தை நமக்கு வழிநடத்தி மிகச் சிறப்பாக இறை ஆசிரியரை பெற்று தந்திருக்கின்றார். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தருமபுரி மறை மாவட்டத்திலே காணா தியான இல்லத்தை அமைத்து அதனுடைய முதல் இயக்குநராக தந்தை அவர்கள் தான் அதை கட்டி எழுப்பி கொண்டிருக்கின்றார். எனவே அதனுடைய தொடக்க நிலையிலே அதை நான் பார்த்தேன். பிறகு 2 ஆண்டுகள் அங்கே இருக்கின்றேன். எனவே திரும்பவும் அதை நாம் சென்று பார்ப்போம். அந்த அளவுக்கு அவருடைய உழைப்பு இருக்கின்றது. இறைவனுடைய அருளோடு அவர் அற்புதமான காரியங்கள் அந்த இடத்தில் மட்டுமல்ல, அவர் செல்கின்ற பல இடங்களிலும் இவ்வாறு இறைவார்த்தை எடுத்து சொல்லி மக்களை தன்பால் இருக்கின்ற இறைவன்பால் இருக்கின்ற அருமையான பணியை அவர் செய்து வருகின்றார்கள். எனவே தொடர்ந்து இறை அருள் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டும் என்று அவருக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கணுமாக நம்முடைய பங்கு பேரவை பொருளர் திரு குரூஸ் ஆண்டனி அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய அன்பையும் மகிழ்ச்சியும் பாராட்டையும் தெரிவிப்பார்.
நம்முடைய அன்பின் காணிக்கையாக அன்பளித்து வழங்க நம்முடைய பங்கு பேரவை செயலர் திரு பிரான்சிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்களோடு வருகை புரிந்து இந்த நாள்களை சிறப்புடையதாக மாற்றியிருக்கின்றார்கள் நம்முடைய அன்பர்கள் திரு பாத்திராஜ், ஆண்டனி ராஜா, நம்முடைய தமிழ் இனியன். ஆகவே பாத்திராஜ் பார்த்தோன்னே நேற்று சொன்னார் என்கிட்ட, அவரை பார்க்கும்போது அப்படி தெரியல, நிறைய சரக்கு இருக்கும் பொழுது அவர்கிட்ட அந்த அளவுக்கு மிக மிக அருமையாக அவர் ஜெபத்திலே ஊன்றிருப்பதை நான் பார்த்தேன். ஜெபித்ததனால்தான் அவரால் இந்த அளவுக்கு வல்லமையோடு இறைவனுடைய வார்த்தையை இயேசுடைய தூய ரத்தத்தை பற்றி பேச முடிந்தது. நமக்கு தெரியாத அறியாத காரியங்களை எல்லாம் அவர் அழகாக எடுத்து சொன்னார், வல்லமையோடு எடுத்து சொன்னார். ஆகவே அவரை சகோதரர் அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்போம். எனவே நம்முடைய வின்சென்ட் டி பால் தலைவர் திரு ராச சூசைராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தேங்க்யூ. கீபோர்டு வாசித்து எல்லோருடைய உள்ளத்தையும் கவர்ந்து எல்லோரையும் இறைவன் பால் ஈர்க்கின்ற விதத்திலே மிக அருமையாக என்றால் மிக அருமையாக வாசித்தவர் தமிழ் இனியன். அவர் தமிழுக்கு மட்டும் இனியன் அல்ல, இசைக்கும் ஒரு இனியன் தான் அவர். ஆகவே இறைவனுக்கும் இனிய ஒரு பிள்ளையாக அவர் வளர்ந்து வருகின்றார். எனவே அவரை நாம் பாராட்டுகின்றோம், அவருக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம். நம்முடைய அன்பையும் பாராட்டை தெரிவிக்கும் விதமாக அமலோர் பொம்மாத அன்பிய தலைவர் திரு ரகுபதி அவர்கள் தம்பிக்கு பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியும் அன்பையும் தெரிவிப்பார். அவர்களோடு இணைந்து வந்திருந்து ஜெபத்திற்கு மிக உதவியாக இருந்து ஜெபித்து நம்ம எல்லாம் ஜெபிக்க இயேசுவோடு நாம் ஒன்றிணைய உதவி செய்த அந்தோணி ராஜாவை நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவனாக பார்த்தேன், என்னுடைய மாணவன். அதன் பிறகு இப்போ திடீர்னு கண்மணி ஃபாதர் எனக்கு தெரிந்தா உண்மை எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவை பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனை பார்க்கிறேன். 6வது பையனாக பார்த்தது இப்போதான் பெரிய ஒரு இளைஞனாக வளர்ந்து வந்திருக்கின்றார். அவர் சிங்கப்பூரில் பணி செய்து கொண்டிருந்த பொழுதும் இப்பொழுது விடுமுறையில் இருந்து கொண்டு தந்தைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் இந்த பணியிலே. எனவே அண்டனி ராஜா, மகிழ்ச்சி உன்னை பார்ப்பதிலே. மிக மிக சிறுவனாக எப்பொழுதும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கின்ற அந்தோணி ராஜாவை பார்க்கும்பொழுது இப்பொழுதும் அதே புன்னகையோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார். மகிழ்ச்சி. இறைவனுக்காக பணி செய்வது மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகள் இப்படி வளர்ந்து வருவது நமக்கு மகிழ்ச்சி. எனவே நம்முடைய கிளை பங்கினுடைய தலைவர் பத்ரோஸ் அவர்கள் அந்தோணி ராஜாவுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்த அழைக்கின்றேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் இன்று பெரிய அளவிலே வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. நேற்று கொஞ்சம் தொய்வாக இருந்தாலும் இன்றைக்கு மீண்டும் இந்த கிரவுண்ட் நிறைஞ்சு வழிகின்ற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன். ஏனென்றால் நாம் நடத்துகின்ற இந்த தியானம் நம்முடைய பங்குக்காக, நம்முடைய மக்களுக்காக. எனவே வராதவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. வராதவர்கள் நேற்று சொன்ன இன்னைக்கு சொல்றேன், வராதவர்கள் நிறைய மிஸ் பண்ணாங்க. ஆகவே வந்தவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டீர்கள். எனவே நீங்கள் எல்லாம் உண்மையாகவே பாக்கியவான்கள். நீங்கள் எல்லாம் ஆண்டவரை தேர்ந்து கொண்டு, நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை தேர்ந்து கொண்டு ஆண்டவருக்காகவே வாழ்வோம் என்று யோசுவா சொன்னது போல நீங்களும் ஆண்டவரை தேர்ந்து கொண்டு அவருக்காக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். எனவே சில 3 நாட்கள் வந்திருந்தார்கள், சில வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தார்கள், சிலர் இன்றைக்கு வந்தார்கள். எப்படியோ வந்தவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்திலே கடவுளை ஆசிரியர் நீங்கள் அதிகமாக பெற்றிருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை பங்கிலிருந்தும் இறை மக்கள் வந்திருந்தார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒளி மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் நம்முடைய சிஜே வின்சென்ட், செல்லா, சுரேஷ் குழுவினர். எனவே அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். ஏனென்றால் இதையெல்லாம் வாடகைக்கு எடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக 3 நாட்களுக்கு நாம் அதிகமாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் எந்த பொருள் செலவும் இல்லாமல் அதை நமக்காக அழகாக செய்து கொடுக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு பல மணி நேரம் இதற்காக உழைத்து கடினப்பட்டு இதை செய்கின்ற அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுகள். நாற்காலிகளை அமைத்து கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பின்திரையை அமைத்து கொடுத்த சதீஷ், டேவிட், மேத்யூ குழுவினருக்கு நன்றி. உணவு இன்று நிறைய பேர் இருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நான் பரவாயில்ல ஃபாதர், எவ்வளோ பேர் இருந்தாலும் நான் கொடுக்குறேன் ஃபாதர் அப்படின்னாரு ஒருத்தர். நான் என் பேர் மட்டும் தயவுசெய்து சொல்றாதீங்க அப்படின்னாரு.
20,000 ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தரை இன்னைக்கு உணவு கொடுக்கின்றார். உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சி. இறைவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை இந்த 3 நாட்களும் இந்த பணிகளை ஒருங்கிணைத்த நம்முடைய பொருளர் ப்ரூஸ் ஆண்டனி அவர்களுக்கும், வின்சென்ட் டி பால் தலைவர் லாசரஸ் சைராஜ் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து பக்த சபைகளை சார்ந்தவர்களுக்கும், அன்பிய ஒருங்கிணைப்பாளர், அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு பெற உறுப்பினர்கள் அனைவருக்கும், பல்வேறு பணிகளை பாங்குடன் எப்பொழுதுமே செய்கின்ற நம்முடைய சாவியோ விங்ஸ் ஆல்டர் சர்வீஸ் குழுவினர்களுக்கும் நம்முடைய சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களிலே நமக்கு ஒவ்வொருவருடையாலும் வழங்கிய நம்முடைய பங்கினுடைய உதவி பங்கு தந்தையர்கள் மற்றும் பராண்டோ அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பணிகள் எல்லாம் நம்மோடு இருந்து நமக்கு ஒத்துழைத்த ஆலோசனைகளை வழங்கி உடனிருந்து நம்மை வழிநடத்தி நெறிப்படுத்துகின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தையர்கள் அனைவருக்கும், நம்முடைய முன்னாள் உதவி பங்கு தந்தை ஆண்டோ அவர்களுக்கும் எப்பொழுதும் நமக்கு தோள் கொடுத்து அவரே ஃபோன் பண்ணி ஃபாதர் வட்டா கன்ஃபெஷன் உதவி செய்கிறாருன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நம்ம மீது கொண்டிருக்கின்ற பாசத்திற்காகவும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை நான் திருடனாகத்தான் உங்கள் முன்பு நிற்கிறேன். உங்களுடைய நேரத்தை இன்று நான் நிறைய திருடியிருக்கேன். காரணம், இன்றிலிருந்து இன்னைக்கு இல்லை, மேபி நாளையிலிருந்து கட்டாயம் உங்களில் ஒரு சிலர் அரை மணி நேரம் நற்கருணை முன்பாக நீங்கள் அமரப் போகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். எங்கனாலும் சரி, நற்கருணை எங்கு ஸ்தாபகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, நற்கருணை ஆலயங்கள், நற்கருணை பேலையிலே நற்கருணை நாதர் இருக்கக்கூடிய ஆலயங்கள், எந்த இடமாக இருந்தாலும் சரி, இந்த 3 நாள் தியானத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். நற்கருணை முன்பாக ஒரு அரை மணி நேரம் அமருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் முடிவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் வழக்கமாக எல்லா இடங்களுக்கும் சென்று சொல்லக்கூடிய காரியம், என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்படிலாம் நீங்கள் சொன்னால் எப்படி அப்படின்னு. இன்றும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், தருமபுரி மறை மாவட்ட தியான இல்லமாக இருக்கிற கானா தியான இல்லத்திற்கு நீங்கள் யாரும் வராதீங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? டோன்ட் கம் டு அவர் ரிட்ரீட் சென்டர். நீங்கள் தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கிற தியான மையம் கானா தியானத்துக்கு வராதீங்க. பிரியமானவர்களே, ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் எல்லா இடத்துலையும் சொல்கிறாருன்னா, எல்லாரும் வந்து வித்தியாசமாக சொல்லுவாங்க, எல்லாம் அங்கே தியான இல்லத்துக்கு வாங்க, நீங்கள் தியான இல்லத்துக்கு வாங்கன்னு. ஆண்டவர் எங்களிடமிருந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்களிடத்துல என் மக்களை நீ ஏன் வர சொல்லணும்? நற்கருணை முன்பாக, என்னுடைய பிரசன்ன முன்பாக வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியம் ரொம்ப எளிமையாக தான் இருக்கு. அரை மணி நேரம் தான் ஃபாதர், நற்கருணை முன்னாடி தானே, உட்கார முடியாத ஃபாதர் எங்களால். பிரியமானவர்களே, குருக்களாக எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் இதுதான். சாத்தான் எல்லா காரியங்களையும் செய்ய நம்மை அனுமதி கொடுப்பான். பில்டிங் கட்டலாம், கோயில் கட்டலாம், ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் மினிஸ்ட்ரி செய்யலாம், எல்லா மினிஸ்ட்ரி செய்யலாம். அரை மணி நேரம் அவர் முன்னாடி உட்காருறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவருக்கு பிடிச்சமான காரியம் தான். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். என்ன பண்ணாங்க? அவங்க காலடியில் போய் உட்கார்ந்தாங்க, அவ்வளோதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வழி தான். சும்மா நற்கருணை முன்னாடி போய் உட்காருங்க. உங்களுடைய காரியங்கள் பேசணுமா பேசுங்க, அவர் பேசுறதை கேளுங்க, அவ்வளோதான். ஒருவேளை இப்படி என்னால் ஃபாதர் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் உட்கார முடியல அப்படின்னா, நீங்கள் தருமபுரி மறை மாவட்டத்தில் இருக்கிற காணா தியான இல்லத்துக்கு மட்டும் இல்லை, எங்கள் தியான இல்லங்கள் இருக்கு. கேரளாவில் மட்டும் 150 தியான இல்லங்கள் இருக்கிறான். தருமபுரி மறை மாவட்டத்தில் 5 தியான இல்லங்கள் இருக்குது. எந்த தியானம் இல்லங்களாக இருக்கட்டும், நீங்கள் போங்க. ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் யூஆர் மோஸ்ட் வெல்கம் டு கானா ரிட்ரீட் சென்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். ஏன்டவா, என்னிடம்மா, 2 கையை விரிச்சுக்கிட்டு சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் தான் சொல்றாரு. ஃபாதர் அற்புதராஜ் வர சொல்லலாம் அவர். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஃபாதர் அற்புதராஜ், இதையும் நாங்கள் அருட்தந்தை சேவியர் இருதயராஜ் உங்கள் மண்ணின் மையத்திட்டு தான் கற்றுக்கிட்டோம். நாங்கள் மறைவாக இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது.
அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷங்களை நம்பி போக வேண்டாம். கடவுள் நம்ம பழைய மொழிபெயர்ப்பில் சொல்லணும்னா பொடக்காணிலே தான் இருக்கிறார். அவர் பொடக்காணி பக்கத்திலே தான் இருக்கிறார். நம்ம தான் ரொம்ப தூரமாக இருக்கோம் அவர்கிட்ட. இந்த ஒரு காரியத்தை மட்டும் உங்களுடைய மனதிற்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவருடைய திட்டப்பிரகாரம் அருட்தந்தை மரியல் லூயிஸ் அடிகளார் சலேசிய சபை அவர் வழியாக ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்தார். தந்தை அவர்கள் அவரை கல்வி பணியில் பார்த்தோம். ஆனால் பங்கு பணியில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் நாங்கள்லாம் காரில் வர்றோம், நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க பங்கு பணியில். அவர்களை பார்க்கிற பொழுது இந்த வயதில் இப்படிப்பட்ட துடிப்புள்ள ஒரு பங்கு தந்தை நமக்கு கிடைப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பிய பொறுப்பாளர் நான் சொன்னது போல இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ் him. யூஸ் யுவர் பேரிஷ் priest அண்ட் ஆல் த fathers. அவரோட இருக்கக்கூடிய, ஏன்னா நாங்கள் வந்ததுலேருந்து நாங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். வந்த அத்தனை குருக்களும் அவர்கள் கொடுத்த உற்சாகம். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பங்கு பேரவையிலிருந்து, பக்த சபைகள்லேருந்து, அன்பியங்கள்லேருந்து, இருக்கின்ற இளைஞர்கள் இளம்பெண்களுடைய குழுவிலிருந்து எல்லாருமே உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உங்களிடம் மீண்டும் ஒரு சிறிய விண்ணப்பம் மட்டும்தான் நான் வைக்கிறேன். கானா ரெட்ரிட் சென்டர், CANA, கானா ரெட்ரிட் சென்டர், இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கொஞ்சம் அமுக்கி விடுங்க. இது எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. ஏன்னா ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்வதனால் நாங்கள் அதை சொல்கிறோம், அவ்வளோதான். நிறைய பேர் வர முடியல, வேலை நிமித்தமாக, சூழல் நிமித்தமாக, நோயின் நிமித்தமாக, அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவருடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம். அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவாக ப்ரோக்ராம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று சொல்லியிருக்கிறதுனால. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு பாடிய இந்த தூயவர் தூயவர் உலகின் பாவங்களை போக்கும் நம்ம இயேசுவே உம் ரத்தத்தால் கழுவுமையா என் பாவத்தை, இயேசுவே உம் ரத்தத்தால், இது எல்லாமே நம்ம தமிழ் இனியனுடைய ஓன் கம்போசிஷன். இது ஜீசஸ் மை ஐடென்டிட்டி என்ற யூடியூப் சேனலில் கழுவுமையா என் பாவத்தை முதல் அவனுடைய பிறந்த நாளுக்காக ஆண்டவருக்கு பெரிய காணிக்கை கொடுக்கணும்னு ஆண்டவரே அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாடல் எழுதி இசையை அவனே கம்போஸ் பண்ணி அதை வெளியிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் போகும்போது, ஆண்டவரே எனக்கு நீங்கள் கொடுத்த பணியை நான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கலாம், 2 குழந்தை கொடுத்துருக்கலாம், 3 குழந்தை கொடுத்துருக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆண்டவர் அவர்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்தீர்கள்னா உங்கள்கிட்ட கட்டாயம் கேட்பார். உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பாடகர்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பாட்டுக்காரங்க இருக்காங்க தெரியுமா? தந்தை அவர்கள் இன்னைக்கு இளையோருக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறேன்னு சொன்னார். பெரிய விஷயம். அன்பான சகோதர சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எத்தனை தாளந்துகளோடு இருக்கிறார்கள், எல்லாம் மண்ணில் போட்டு புதைச்சிட்டோம் நம்ம. ஆகவே அன்பார்ந்த பெற்றோரே, ஆண்டவர் உங்கள்கிட்ட கட்டாயம் கணக்கு கேட்பார். நானும் பாருங்க, அந்த தமிழினி நீங்கள் பொன்னாடை பொருத்தும் போது, ஆண்டவரே எனக்கு கொடுத்த தாளந்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன், 1 கொடுத்தீங்க பாருங்க, இன்னொன்று. அவன் 6 பேரை உருவாக்கி இருக்கிறான். 6 கீபோர்டிஸ்ட் பங்குல இருந்து அதுல 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு 1, 6 கீபோர்டிஸ்ட். இன்னும் தொடர்ந்து ட்ரினிட்டி மியூசிக் காலேஜ் லண்டன்ல 4th கிரேட் எல்லாம் அபவ் ஆவரேஜ் 95, 98. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு இருக்கு. ஃபாதர் சொன்னார் இல்லைங்களா, பிரதர் ஃபாத்திராஜை பார்க்கும்போது, இவர் கிட்ட இருக்குமா சரக்குன்னு பார்த்தா தெரியாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க வேற லெவலில் இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்திலே அத்தனை அருட்பணியாளர்களுக்கும் தருமபுரி மறைமாவட்ட ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ், நம்முடைய மண்ணின் மைந்தர், கானா தியான இல்லத்தினுடைய பேட்ரன், பாதுகாவலர் அவர்தான். அவருடைய உற்சாகம் தான் இந்த தியான இல்லம். இது மறைமாவட்டத்தினுடைய தியான இல்லம். நாங்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய திட்டப்பிரகாரம் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அவை ஆயருடைய பெயராலும் என்னுடைய பெயராலும் அத்தனை காணாவினுடைய பணியாளர்கள் பெயராலும் எல்லா டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பெயராலும் தந்தை அருட்தந்தையர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். கைகளை தட்டி பங்கு சாமியார் வழியாக தான் ஆசீர்வாதம், பங்கில் இருக்கிற குருக்கள் வழியாகத்தான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆரிகுத்தானோ நான் காரியத்தில் கண்ணா இருப்பேன். 3 இறைவசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது இறைவசனம். இதுதான் அடிப்படை. இயேசுவினுடைய தூய ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும்
நம்மை தூய்மைப்படுத்தும். எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம், இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பில்லை. இன்றைக்கு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 56வது வசனம், என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு இறை வசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டாயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இறை வசனம் 365 நாளுக்கு 365 இறைவசனம். என்ன ரொம்ப பேட் பார்க்குறீங்க அப்படியே எல்லாரையும்? ஒரு நாளைக்கு ஒரு இறைவசனம் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்கிறேன். நான் வேற எதுவுமே சொல்ல. ஒரு நாளைக்கு ஒரு இறைவசனம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இறைவசனம் போதும். பெரியமானவர்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருட்களின் அச்சாரத்தையும் இந்த உலகில் ஏற்கனவே விண்ணக உணவாள் வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயல் அளவிலும் நிறைவு பெறுவதாக ஏழாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.